வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். புதுடில்லி அகில இந்திய மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 49வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். விவசாயிகளின் நலனிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொடர் முயற்சிகளால் காசநோய் சிகிச்சை விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான 19,287 கோடி ரூபாய் இறுதி துணை மதிப்பீடுகளை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று பேரவையில் தாக்கல் செய்தார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதியில் த்ரிசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை ஹாங்காங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுடில்லி அகில இந்திய மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 49வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பிற்பகல் கலந்து கொள்கிறார். மாற்றுத்திறன் படைத்தவர்கள் பங்கேற்கும் சிறப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் இன்று உரையாற்ற உள்ளார். மாற்றுத்திறன் படைத்தவர்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் அவர்களுக்கான திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற குடியரசுத் தலைவரின் தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பர்பிள் ஃபெஸ்ட் எனப்படும் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. நாட்டின் நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன்னை தாண்டி சாதனை படைத்திருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, சுயசார்பு பாரதம் போன்றவற்றில் இந்தியாவின் அளப்பரிய அர்ப்பணிப்பை இந்த சாதனை புலப்படுத்துவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நிலக்கரி பிரிவு ஊழியர்களின் கடின உழைப்பை இந்த சாதனை எடுத்துரைப்பதாக அவர் பாராட்டியுள்ளார். முன்னதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறப்பான நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு எப்போதும் தயாராக உள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி குழுவான பிராக் நிறுவன நாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக புதுடில்லி தேசிய ஊடக மையத்தில் உயிரி பொருளாதார அறிக்கையை மத்திய அறிவியல் தொழில்நுட்பம், புவி அறிவியல் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வெளியிட்டார். உயிரி தொழில்நுட்பம், உயிரி மருந்தியல், உயிரி தொழிற்சாலை உற்பத்தி, உயிரி வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கிய ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. காசநோய் இல்லா நாடாக விரைவில் நம் தேசம் உருவெடுக்கும் வகையில் துரித நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், 2015ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டு காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17.7% அளவிற்கும், உயிரிழப்புகள் 21% அளவிற்கும் குறைந்திருப்பதாக கூறினார். மத்திய அரசின் தொடர் முயற்சிகளால் காசநோய் சிகிச்சை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 347 மாவட்டங்களில் காசநோய் ஒழிப்பு பிரச்சார இயக்கம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக காடுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காடுகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான காடுகள் மற்றும் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு இடையேயான இணைப்பை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் காடுகளும் உணவும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் வனப்பரப்பு 2.38% அதிகரித்துள்ளதோடு காட்டுத்தீ ஏற்படும் பகுதிகளும் வெகுவாக குறைந்துள்ளன. வன பாதுகாப்பில் மக்களின் பங்களிப்பை ஊக்குவித்து தொலைநோக்கு கொள்கைகளை வகுத்து வரும் இந்திய நாட்டின் அணுகுமுறை உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. இத்தினத்தில் காடுகளையும் அதன் வளங்களையும் பாதுகாக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், காடுகள் தான் பூமியின் நுரையீரல்களாக கருதப்படுகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 8 வன சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 138 காப்பு காடுகள் அமைந்துள்ளது. வனங்களை பாதுகாக்கவும் அதன் பரப்பை அதிகரிக்கவும் தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 85 ஹெக்டேர் பரப்பளவில் 36,526 செம்மர செடிகள் நடப்பட்டுள்ளது. நம்மை பாதுகாக்கும் காடுகளை நாமும் பாதுகாப்பது தற்போதைய சூழல் மிகவும் அவசியமாகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. திருச்சிராப்பள்ளி மாநகரில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்திலான மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார்.
1,97,337 சதுரடி பரப்பில் 7 தளங்களுடனும் நவீன வசதிகளுடனும் இவ்வளாகம் அமைய உள்ளது. இந்நூலகத்தில் உலகத் தமிழ், பழந்தமிழ், நவீன இலக்கியங்கள், இலக்கணம், கலை, கவிதை, நாடக நூல்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் உள்ளிட்ட ஏராளமான பிரிவுகளில் அரிய நூல்களும் இடம்பெற உள்ளன. மேலும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூஜை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள 17,000 திருக்கோவில்களின் வைப்பு நிதியை உயர்த்திடும் வகையிலும் 1000 திருக்கோவில்களில் ஒரு கால பூஜை மேற்கொள்ள ஏதுவாகவும் மொத்தம் 110 கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு மின்விசை மேம்பாட்டு நிறுவனத்திடம் முதலமைச்சர் இன்று வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை, கனவு இல்லம் போன்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நிலையிலும் வருவாய் பற்றாக்குறை குறைந்திருப்பதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், தமிழகத்தின் தோழியர் தங்கும் விடுதிகள் தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 42 தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. மதுரையில் கலைஞர் நூலகத்தால் இதுவரை 14 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். கீழடியில் உள்ள அகழாய்வு அருங்காட்சியகத்தை லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ளனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலக மொழிகளில் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு நிலங்கள் அகற்றப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக விளையாட்டுத்துறை பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக கூறிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறைக்கு 1936 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் பல புதிய திட்டங்களை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றும் கூறினார். 2 லட்சம் மாணாக்கருக்கு தலா 20,000 ரூபாய் மதிப்பில் தரமான மடிக்கணினிகள் வழங்கப்படும் எனவும் இதற்கான கூடுதல் நிதி அடுத்த ஆண்டு ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு வருகின்றன. வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், தூத்துக்குடி, மதுரை, ஓசூர் என தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. 2 செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள் கோவையிலே சூலூரிலும் பல்லடத்திலும் நிறுவப்பட இருக்கிறது. செமிகண்டக்டருடைய வளர்ச்சியில் கோவை மண்டலம் இன்னும் செழுமையடைந்திடும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். முன்னதாக 19,287 கோடி ரூபாய் இறுதி துணை மதிப்பீடுகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அமைச்சர் பேரவையில் தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பளவு அதிகரித்துள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கான பதிலுரையில் இன்று பேசிய அவர், குறிப்பாக இருபோக சாகுபடி 33 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது என்றார். விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்க 1,538 கோடி ரூபாயும், முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 146 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கட்டுவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு S. ரகுபதி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று இதனை தெரிவித்த அவர், நிதி நிலைமைக்கேற்ப சட்டக்கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள்: சென்னை மாநகராட்சிக்கு புதிய திருமண மண்டபங்கள் கட்டவும் பழைய திருமண மண்டபங்களை புதுப்பிக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கூறியிருக்கிறார். தமிழகத்தில் வாடகை கட்டிடங்களில் இயங்கும் நியாய விலை கடைகளுக்கு சொந்த கட்டிடம் கட்டப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் 1,67,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்தார். தமிழகத்தின் நீர் ஆதாரங்களான சதுப்பு நிலங்களை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளவும் போர்க்கால அடிப்படையில் அரசு செயல்பட வேண்டும் என்றார். 2025ஆம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நிறைவடைந்ததை அடுத்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் அரிய வகை பறவையான மலை இருவாச்சி கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்தில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று முடிவடைந்தது. வேதிவால் குருவி, ஊர் மரங்கொத்தி, மயில், மைனா, மாடப்புறா, செம்போத்து, செம்மார்பு குக்குருவான், கொண்டை குருவி, ஊதா தேன்சிட்டு, உன்னிக்கொக்கு மற்றும் வெண்மார்பு மீன் கொத்தி போன்ற பறவைகள் காணப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பறவைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும், சாம்பல் இருவாச்சி மற்றும் அரிய வகையான மலை இருவாச்சி பறவைகளும் இக்கணக்கெடுப்பில் காண முடிந்ததாக கூடலூர் கோட்ட மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். உதகையிலிருந்து சரவணன். திருச்சி வானொலி நிலையத்தில் பொறியியல் பிரிவில் உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற K. தியாகராஜன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 70.
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை ஹாங்காங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடில்லி அகில இந்திய மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 49வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். விவசாயிகளின் நலனிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொடர் முயற்சிகளால் காசநோய் சிகிச்சை விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான 19,287 கோடி ரூபாய் இறுதி துணை மதிப்பீடுகளை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று பேரவையில் தாக்கல் செய்தார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதியில் த்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை ஹாங்காங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.